அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வி ஹவ் டு வெயிட். அவங்க டிவிகே ஹெச்கியூ ஹேண்டில்லையோ இல்ல பொதுச் செயலாளர் அந்த இன்னொரு இதுலயோ செய்திகள் அந்த இன்னொரு இதுலயா அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டில் அதுலயும் வந்தாதான் ப்ரோ உண்டு. நம்ம வி ஹவ் டு வெயிட். தெரியல அது என்னைக்கு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓகே, நன்றி. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ கை தூக்குறீங்க இருக்கிறீங்க பேசுங்க. என்னடா ஆச்சு அவருக்கு? அப்போல இருந்து பேச சொல்லிட்டு இருக்கோம், பேசவே மாட்டேங்கிறாரு. என்ன அவர் பேச மாட்டாரு தெரியலையே. போனை வச்சுட்டு இல்ல போயிட்டாரு. இல்ல இல்லைங்க ப்ரோ, இல்லைங்க இல்லைங்க ப்ரோ, ப்ரோ, இல்லைங்க டிரைவிங்ல ப்ரோ. இல்ல கேக்குதுங்களா பாயிண்ட் கேக்குதுங்களா? ஆஹா, இல்ல இல்ல அப்படி இல்லப்பா, டிரைவிங்ல என்னால பேச முடியல. ஓகே, அவங்க வெண்ணிலா சிஸ்டர் அவங்க ஏதோ அட்ரஸ் பண்ணிக்க, நீங்க பேசுங்க. இல்ல இது ஹரிஷ் ப்ரோ, இன்னைக்கு டாபிக் வந்து இன்னைக்கு சில ட்விட்டர்ல நடந்த பத்தி தானே பேசுறீங்க? ஏன்னா இப்ப வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. எல்லாத்த பத்தியும் பேசுவோம். ஜென்ரலா தான் போட்டோம் இன்னைக்கு. எதுவும் அஜெண்டாலாம் எதுவும் கிடையாது, ஜென்ரலா போட்டோம். அத உங்களுக்கு என்ன பத்தி தோணுதோ நீங்க சொல்லலாம். பேசுங்க. நீங்க எதை பத்தி வேணா சொல்லலாம், சொல்லுங்க. ஓகே. இல்ல ப்ரோ, நான் இப்போ என்னன்னா சில விஷயங்கள் நானும் பார்த்தேன். ஸோ இதை வந்து நான் ஒரு மூவியோட கம்பேர் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ தளபதி வந்து ஒரு படம் 69 படம் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு படத்தை பத்தி எல்லாமே தெரியும். ஸோ அவர் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரையே வந்து டைரக்ட் பண்ணி அவரே ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி எல்லாமே அவர் பண்ண சொன்னா அவரால் பண்ண முடியாது. அவரால் நடிக்க மட்டும்தான் முடியும். 69 படம் நடிச்சிருக்காங்கன்ட்டு அதை வந்து நம்மளே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து தளபதி வந்து சில பேர்லாம் நியமிச்சிருக்காரு. இதுக்கு வந்து நம்ம புதுசா ஒருத்தவங்களை நியமிக்கணும்னா அவங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ், எதுலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் முடியும். தளபதிக்கு என்ன ஒரு எண்ணம், மக்களுக்கு நல்லது செய்யணும். பட் வந்து அது எப்படி அதை வந்து ஒரு அரசியலா அது எப்படி கொண்டு போறன்றது வந்து அவருக்கே மேபி அது டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்குதான் சில பேரை வச்சு அவர் வந்து இது பண்றாரு. நம்ம வந்து நம்ம டிவிக்கே ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே இருந்தது வந்து சாரி ஜெனரல் செக்ரட்டரி. வெண்ணிலா சிஸ்டர், ஒரே ஒரு கரெக்ஷன், சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு. தயவு செஞ்சு அது என்னன்னா, அதாவது அவருக்கே அந்த டவுட் எல்லாம் வந்து கண்டிப்பா இல்ல சிஸ்டர். இல்ல அவரு வந்து he is 200% he is clear on what he is doing. இல்ல எப்படி அத வந்து ஃபார்ம் பண்றதோ ஏதோ அது மேபி வேர்ட் அது என்னால ஃபார்ம் பண்ண கரெக்ட்டா இருக்காது. ஓகே, அது பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவர் நம்ம டிவிகே ஃபார்ம் பண்றது முன்னாடி இருந்தவங்க ஒருத்தர் வந்து ஜெனரல் செக்ரட்டரி இருந்தாரு. அப்புறம் அந்த அரசியல் இது ஜான் அவருக்கு இருந்தாங்க. ஸோ ஏன் வந்து ஜெனரல் செக்ரட்டரி அவர் எடுத்தாங்கன்னா அவர் வந்து இதுல இருக்காரு, விஎஃப்எம்ல இருக்காரு. தொடர்ந்து வந்து அவர் வந்து அங்க இருக்கிற மக்களோட அவர் பணியாற்றி இருக்காரு. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் யார் யார் நம்ம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் முதல்ல இருந்தாங்க. ஸோ வந்து அந்த அரசியல் அந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பண்றதுக்காக நம்ம டிவிக்கே ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்கள இருந்துதான் அப்ப ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆதவ அர்ஜுனா மேபி அவர் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை பண்றாரு. ஸோ தளபதி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா அவரால் போய் களத்துல இருந்து அந்த மணி ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த எல்லாத்தையும் வந்து பிரிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து தளபதி நேர்ல போய் செய்ய முடியாது. இது மேபி வந்து அதை வந்து ஜெனரல் செக்ரட்டரி வந்து கரெக்டா பண்ணணும். ஜெனரல் செக்ரட்டரி இதுதான் பண்ணணும், அவர் போய் அங்க பேட்டி கொடுக்கணும், அவங்க எதிர்த்து இது பேசணும் அப்படின்னு எதுவுமே ரூல்ஸ் இல்ல. மேபி வந்து அவர் தளபதி வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ இதுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு அந்த பொறுப்பு இதெல்லாம் மேபி அவருக்கு வந்து அது கரெக்டா இருக்கும். அதனாலதான் அவர் கொடுத்திருக்காரு. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து அவர் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. மேபி அது சில பிரச்சனை அது எல்லா இடத்துலயுமே வரும். நம்மளது ஒரு சின்ன பிரச்சனை கூட ரொம்ப பெருசா காமிக்கிறாங்க. பட் என்ன பண்ணணுமோ அதை வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க. ஸோ ஜான் அவர்களும் சரி அந்த என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பட் எல்லாத்தையும் வந்து என்ன நினைக்கிறாங்க, இப்பயே பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு டைம் இருக்கு. எப்பப்ப எதை பண்ணணுமோ அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம நினைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. அண்ட் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் கேம்பெயின் அப்போ வந்து அவரோட எங்கெங்க போய் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிளான் எல்லாமே கூட எல்லாம் ரெடியா இருக்குன்னு கூட யாரோ சொன்னாங்க எல்லாமே. ஸோ அவங்களுக்கு வந்து இதை வந்து ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்தா அவங்க ஈஸியா அவங்க அதுல போய் வந்து பண்ணுவாங்க. அதுக்குதான் அவங்கள வச்சிருக்காங்க. சோ இத வந்து நம்ம யாருமே தளபதி அரசியலுக்கு வருவாரு இப்ப வருவார் நம்ம நினைச்சு பார்க்கல. அவர் வந்தாரு, அவர் இஷ்டப்பட்டுதான் வந்தாரு. சோ அவர் இஷ்டப்பட்டுதான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்து அவங்க வந்து கரெக்ட் அப்படின்ற பர்சன்ஸா வந்து கூட்டிட்டு வந்து அவர் வந்து அவர் இந்த போஸ்டிங் கொடுத்திருக்காரு. சோ கண்டிப்பா அவங்கள நம்பணும். நம்ம வந்து ஒரு தலைமையில இருக்கிறவங்களே நம்ம நம்பலன்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம எப்படி நம்புறதுன்னு அப்படின்ட்டு எனக்கு என்ன இது இதனால எனக்கு என்ன பாதிப்பு வருதுன்னா, ஆனந்த் அவர்கள் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து நல்லா பண்ணும் போது எனக்கு பாராட்டணும்னு தோணுது. பட் இங்க இருக்கிறவங்க வந்து அதை பாராட்டினா அவருடைய ஃபேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. தளபதி இந்த டிவிக்கே வந்தோடனே தான்
அவர் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் யாருமே தெரியாது. பட் அவரை வந்து ஏதாவது நல்லது செஞ்சா அவரை பாராட்டுறது கூட எனக்கு பயமா இருக்கு. இங்க இருக்கிற அந்த ஆன்லைன் நெகட்டிவிட்டி வந்து என்னை அஃபெக்ட் பண்ணுது. அதே போல இப்போ அவர் ஜான் மேல வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ், ஒருவேளை இவர் அப்படி இருக்குமோ, இப்படி சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாம நம்ம மைண்ட் வந்து இது பண்ணுவாரு. சோ நம்ம கட்சியில எனக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் இருந்தது. முன்னையோட இப்போ இன்னும் கொஞ்சம் வேகமா போறோம். ஏன்னா களத்துல வந்து முன்னெல்லாம் யாரு போய் போராட்டம் பண்ணல. நிறைய போராட்டம் வாரம் வாரம் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அறிக்கைகள் அப்பப்ப என்னென்ன பிரச்சனையும் தளபதி கிட்ட இருந்து அறிக்கை வருது. ஏதாவது ஒண்ணு முன்ன வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி முடிஞ்சு இப்ப பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது என்கேஜா தான் இருக்காங்க. முன்ன ரொம்ப லேகா இருந்தது, பட் பெட்டர் ஆகுது. பட் இன்னும் போக போக வந்து அந்த எலெக்ஷன்ஸ் கிட்ட வரும்போது நம்ம எதிர்பார்க்கறது இந்த குறைகள் அந்த எல்லாமே இந்த ஊழல் எல்லாமே கண்டிப்பா பேசுவார். பட் அதெல்லாம் இப்பயே பேசுறது வந்து ரொம்ப சீக்கிரம். பட் இன்னும் கொஞ்சம் பேசுவாங்க. இதெல்லாம் பாக்குறது எனக்கு என்ன டவுட் வருதுன்னு எனக்கே டவுட் வருது. நம்ம வந்து இது மாதிரி இருக்குமா அவங்க சொல்றதுக்குமா நான் யோசிச்சு எனக்கு அது ரொம்ப குழம்புது. இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு அது ரொம்ப குழம்புச்சு. இது வந்து அந்த பர்சன்ஸ் போடுறதால வந்துட்டு எனக்கும் அந்த குழப்பம் இது என்ன எஃபெக்ட் பண்ணுது. சோ நம்ம எல்லாமே வந்து நம்பிக்கை வச்சுதான் தளபதியும் சரி அவங்க கூட இருக்கிறவங்கள நம்ம நம்பிக்கை வச்சுட்டு நம்ம போனா அந்த பாசிட்டிவா திங்க் பண்ணோம்னா கண்டிப்பா கரெக்டா எல்லாமே நடக்கும். சோ அந்த கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பட் ஏன் அவங்க அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவங்க வந்து உண்மையா சொல்றோம் நேர்மையா சொல்றோம் அப்படின்னு சொல்றது. பட் அது எந்த வகையில மத்தவங்களை வந்து அஃபெக்ட் பண்றது அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவங்க. சோ இங்க யாருமே வந்து எல்லாருமே ஃபேன்ஸ் தான். எல்லாருக்குமே சொல்றதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாட்ஸ் இருக்கு. பட் வந்து அது அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணாத வகையில கொஞ்சம் சொன்னா வந்து நல்லா இருக்கும்னு தெரியும். பட் ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தா ஓப்பனா நம்ம கிட்டே சொல்லலாம். சோ அதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து என்ன சைடு போறது என்ன இங்க ஒரு இதுவா இருக்கு, இங்க ஒரு இது வந்து நிறைய வந்து இன்னைக்கு இந்த குழப்பத்திலேயே போயிட்டு இருக்கு. நம்ம வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து போடுறாங்க ஆன்லைன்ல வந்து இந்த பிரச்சனை கொலை நடந்தது, அப்புறம் வந்து நேத்து டெல்லிக்கு போன நிறைய பிரச்சனைகள் போடுறாங்க. மதியானத்துல இருந்து அப்படியே டிவேட் ஆயிடுச்சு. அதுல போய் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து அப்படியே இந்த சைடு இழுத்துக்குது அப்படியே. சோ இதுதான் வந்து ஒரு இதுவா இருக்கு. சோ கண்டிப்பா வந்து நம்ம தளபதி மேல நம்பிக்கை வைக்கணும். அவர் தான் வந்து நியமிச்சிருக்காரு. நம்ம யாருமே விருப்பப்பட்டு யாருமே கேட்கல. கண்டிப்பா அவங்க செய்யப்படுவாங்க. தளபதிக்கு வந்து ஒருத்தவங்க நீங்க பாத்தீங்கன்னா தளபதி வந்து நான் நோட் பண்ண வரைக்கும் ஆனந்த் அவர்களோ ஆறுதல் யாருக்கிட்டுமே அவர் வந்து ரொம்ப சிரிச்சோ இந்த மாதிரி பேசுனது நான் பார்த்ததே கிடையாது. பிரசாந்த் கிஷோர்ட்ட பேசினாரு. ஏன்னா அவர் நம்மளோட கெஸ்ட். சோ அவரே ப்ரிஃபர் பண்ணி அவர் கூப்பிட்டு பண்ணாரு. ஆனா அதே தளபதி அவர்கள் வந்து சாதாரணமா ரோட்ல போற மக்கள் அவங்க கூப்பிட்டு போட்டோ எடுக்கிறதோ எது எடுக்கிறதோ அவங்க நின்னு சிரிச்சு பேசி அவங்க மத்தவங்க எல்லாம் அவங்க நம்ம கட்சிக்காக வேலை செய்யறாங்க. அவர் போய் அதை அட்வான்டேஜ் பண்ணி அவங்களை இது ப்ளீஸ் பண்ணியும் அது மாதிரி எது வரைக்கும் அது மாதிரி சொன்னதே கிடையாது. சோ அவங்க வந்து தளபதிக்கு உண்மையா இருக்கணும் வேலை செய்யணும் செய்யறாங்க. அதே மாதிரி தளபதி அவங்க எங்க வச்சிருக்காரோ அப்படிதான் இருக்காங்க. சோ அவங்க வந்து இதுல வந்து அவங்க கரெக்டா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்காங்க. பட் அவர் தளபதி என்னன்னா மக்கள் தான் மக்கள் பணி. ஆனா அந்த மக்கள் யாரா கேட்டாங்களோ ஒரு போட்டோ கேட்கறதோ இல்ல பக்கத்துல நின்னுறதோ இல்ல என்னென்னவோ வந்து அவருக்கு மேபி கொஞ்சம் டிஸ்டர்ப் கூட அவர் பண்ணலாம். பட் அதெல்லாம் பொறுமை வந்து அவருக்கு என்னைக்குமே கோவப்பட்டது இல்லை. சோ அவருடைய திங்கிங் எல்லாம் மக்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும். அந்த மக்களுக்கு செய்யற இடத்துல வந்து சில பேர் வந்து தேவைப்படுறாங்க. சோ தளபதியே எல்லாம் போய் களத்துல இருந்து எல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்றாங்க. அந்த தொண்டர்கள்லாம் சரி போராட்டங்கள் இதெல்லாம் எவ்வளவு நல்லா பண்றாங்க. சோ அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். அவங்கள என்கரேஜ் பண்ணா இன்னும் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா எல்லார் ஃபேஸும் வந்து தளபதி ஃபேஸும் தெரியும். பட் எல்லார் ஃபேஸும் தெரியணும். நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கும் எல்லார் ஃபேஸும் தெரியும். இப்ப ரீசெண்டா வந்து நிறைய பேருடைய ஃபேஸ் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. நிறைய பேர் சூப்பரா பண்றாங்க. சோ இனிமே சூப்பரா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு ப்ரோ. இது என்னோட கருத்து. அவ்வளவுதான். யாரையும் நான் எதுவும் சொல்லல. என்னோட கருத்தை சொல்றேன். இல்ல அதே ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நான் இப்ப நீங்க வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ எனக்கு தெரியாது. பட் விமர்சனமா இருந்தாலோ இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாலோ அதை யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணுமோ சொல்லக்கூடாதோ கிடையாது. உங்களோட தாட் அது ரைட்டா இருக்கு தப்பா இருக்குறது செகண்டரி. யூ மைட் ரியலைஸ் இட் லேட்டர் தட் இட் இஸ் ராங் ஆர் தட் இஸ் ரைட். அது பிரச்சனை கிடையாது. பட் இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் கரெக்டா இருந்துச்சுன்னா அதே மாதிரி நம்ம சைட்லயும் வந்து யாரோ போய் நீங்க இந்த மாதிரி போடக்கூடாது அந்த மாதிரி இல்ல. அடுத்தவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்க உங்களுக்கு என்ன பதிவு போடணும்னு தோணுச்சோ அதை ஷேர் பண்ணுங்க. அதுல நிறைய பேருக்கு அக்ரிமெண்ட் இருந்தா அதை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. பட் அது மேட்டர் கிடையாது. அதுக்காக நம்ம பண்ணல ஒரு விஷயத்த போடுறது நம்ம மைண்ட் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து we have to tell it out. சோ அத வந்து எனக்கு கிளியரா என்ன இருங்க. கரெக்டா எனக்கு என்ன கரெக்டா தோணுதான். இங்க என்ன யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணல. நான் வீட்டுல இருக்கேன் தளபதியோட ஃபேனு. ஏன்னா எது பாக்குறேன் நான் எது ரைட்டு எது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னுடைய இதுல வந்து நான் யோசிச்சு ஓகே இது இப்படிதான் தளபதி பண்றாரு இதான் ரீசனா இருக்கும் இவங்க இது அப்படின்னு என்னோட யோசிச்சுதான் நான் அதை பாக்குறேன். இல்ல மெயினா வந்து நம்ம வெளியில இருந்தெல்லாம் பெருசா எதையுமே வந்து டீசைஃபர் பண்ணிக்க வேணாம்.
நான் என்னன்னா மெயினா நீங்க அவரு வந்து ஸ்டேஜ்ல ஒரு விஷயம் பேசுறாரு, ஒரு அறிக்கை விடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதன் மூலமா ஹி இஸ் ட்ரைங் டு கம்யூனிகேட் சம்திங் டு அஸ். அது மூலமா ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாரு. அத அத ஃபாலோ பண்ணிட்டு போனாலே இட்ஸ் குட் எனஃப். யூ டோன்ட் ஹேவ் டு டூ அ ஷெர்லாக் ஹோம்ஸ் அவுட் சைட். அது நம்மளோட ஜாபும் கிடையாது. ஏன்னா அவர் மேல நான் டவுட் பட்டுட்டேன்னா அதெல்லாம் நான் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் ஹேவ் டு. அதே மாதிரி இங்க இங்க வந்து ஆன்லைனை பொறுத்த வரைக்குமோ, என் லைஃப்ல இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமோ, எய்தர் தேர் இஸ் அ தளபதி ஃபேன் ஆர் ஹி இஸ் நாட் அ தளபதி ஃபேன். அது வேற. பட் ஹூஎவர் வாஸ் அ தளபதி ஃபேன், அவங்கள ஒரே குரூப் தான். தே ஆர் ஆல்வேஸ் லாயல் அண்ட் தே ஆர் ஆல்வேஸ் 100% ட்ரூ. இதுல அந்த 2 குரூப், இவங்க மட்டும் லாயல், இவங்கெல்லாம் ஏமாந்துற அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாரும் இங்க இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு தான். அவருக்கு எல்லாமே நம்பிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நீங்க பேசின பாயிண்ட்டுக்கு நான் திருப்பி வரேன். அதுக்கு முன்னாடி விஜயகுமார்னு ஒருத்தர் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவரை வந்து நம்ம என்னன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நான் சில ஆன்சர்ஸ் இருக்கு நான் சொல்றேன். விஜயகுமார் நீங்க பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நேரமா. கனெக்ஷன் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுங்க. விஜயகுமார் இருக்கீங்களா? ப்ரோ பேசுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாம் டேங்க் பண்ணிக்கிறோம் ப்ரோ. இப்போ இந்த நீங்க ஹரிஸ் ப்ரோ, அலெக்ஸ், அப்புறம் விக்னேஷ் ப்ரோ, குமரா, இவங்க எல்லாருமே வந்து விஜய் ஃபேன். எல்லாமே ஃபுல்லா எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, பிடிக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அன்னைக்கே நீங்க ஒரு 48,000 பேத்துக்கு மேல வந்து ஒரு லிசனர்ஸ் வச்சு அவ்வளவு பெரிய இது வச்சு நடத்தி நீங்க ரொம்ப எல்லாத்துக்குமே ஒரு ஒரு புத்துணர்வு கொடுத்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துக்கிறீங்க. அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ கேக்குதா? கேக்குதுங்க, நீங்க பேசுங்க. நம்மலாம் எதுவும் இல்ல, எல்லாமே தளபதிக்கு தான். அது இல்ல எவ்வளவோ நெகட்டிவ் வரக்கலாம், நீங்களாம் ஸ்பேஸ் போட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் தெளிவா புரிய வைக்கிற மாதிரி ஒவ்வொரு வாட்டியுமே நீங்க வந்து எல்லாத்தையும் புரிய வச்சிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நன்றி. இப்ப அலெக்ஸ் ப்ரோ சரி, நீ எல்லாருமே வந்து அது எல்லாமே கரெக்டா பண்ணிக்கிறீங்க. அது ஃபர்ஸ்ட். ப்ரோ, ஆனா இன்னொன்னு, இந்த புஷியானதை பத்தி அதிகமா இந்த விமர்சனம் அதெல்லாம் பண்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இங்க இங்க எங்க ஊருக்குள்ள வந்துக்கிறாரு ப்ரோ. நாங்க பிளட் டொனேட்லாம் எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா ரொம்ப இங்க சேலம் எடப்பாடி வந்துக்கிறாரு அவரு. அங்க வந்து பிளட் டொனேட்லாம் நாங்க கொடுத்துக்கிறோம். ஒரு கல்யாண மண்டபத்துல கொடுத்துருக்குறோம். அப்பெல்லாம் வந்து நல்லா அவர் பேசுவாரு. ஆனா நல்ல ஒரு உழைப்பாளி. ஆனா அவர் விமர்சனம் பண்றது எனக்குமே கூட சில டைம்ல வந்து நம்மளால விமர்சனம் பண்ணல எனக்கு கொஞ்சம் மன உறுத்தலா இருக்கும். சரி, இது நம்ம எப்படி மேலே ஏறி பேசுவோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள எதுவும் சண்டை எதுவும் வருமா அப்படின்னு சொன்னா நான் எதுவுமே மேலே ஏறி எதுவும் கேட்க மாட்டேன். சரின்ட்டு நம்மளுக்குள்ள ஃபேன் போய் இது சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு நான் அமைதியாவே இருப்பேன். ஆனா இருந்தாலும் ப்ரோ, நம்ம தளபதி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஏழையான குடும்பத்துக்கெல்லாம் கூட வந்து பதவி கொடுத்து அவங்களை பெரிய ஆளாக்கி அழகு பார்த்துருக்கிறாரு. ஆனா இது அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு ஏழை குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவர் வந்து எப்படி செல்வன் ஒருத்தர் அவருக்கு ரொம்ப ஏழை கொடுப்போம். அப்ப நிலவே வா அப்படிங்கிற படத்துல இருந்து அவர் ரொம்ப ஃபேனு. அப்பையிலேருந்தே அந்த கட் அவுட் வைக்கிறது, பாலை விஷயம் பண்றது, இந்த இது மாலை வாங்கி போடுறது, நிறைய ஒரு எல்லாம் பிரம்மாண்டமா பண்ணுவாரு. அவருக்கு அடுத்தது எல்லாமே பின்னாடி எல்லாருமே அவர் கூட ஒட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவரு ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனா ரொம்ப சின்ன குடும்பத்துல பிறந்தவர் தான். இன்னமும் சின்ன ஆளு தான். ஆனா இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்து பெரிய ஆளாக்கி வச்சுக்கிறாரு. இதுதான் நம்ம தளபதி. இதை சொல்லதான் ப்ரோ உங்கள்கிட்ட வந்தேன். சரி கண்டிப்பா. ஓகே, ஷூர் ப்ரோ. ரியாஸ் பேசுங்க. கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம தளபதி இஃப்தார் நோன்பு இது பண்ணாங்கல்ல. ஹலோ, சொல்லுங்க. ப்ரோ. அதான் அந்த இஃப்தார் நோன்பு பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த திறந்தது. ஆக்சுவலி அது வந்து ரீச் வந்து வேற லெவல்ல இருந்தது அந்த இஸ்லாமியர்கிட்ட. ஸோ நானும் ஒரு முஸ்லீம் தான். ஸோ அதோட ரீச் வந்து வேற லெவல்ல இருந்தது நான் வெளியே கேட்ட வரைக்கும். ஸோ என்னோட சஜஷன், எனக்குள்ள ஒரு மைண்ட்ல தோணுது என்னன்னா, இது வரைக்கும் அது எந்த பார்ட்டியும் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அது என்னன்னா வந்து இப்போ ரம்ஜான் அன்னைக்கு இப்போ தொழுவாங்க தெரியுமா?
ஆமா ப்ரோ. அந்த இது வந்து அந்த இது திடல்ல தொழுவாங்க. ஸோ அது வந்து தளபதி பங்கேற்றுக்கிட்டார் அப்படின்னா, அதோட ரீச் வந்து வேற லெவல்ல வந்து இம்பாக்ட் குடுக்கும் அது. அது என்னோட சஜஷன் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. அது நான் ராம்குமார் அவர்களுக்குமே டிஎம் பண்ணியிருந்தேன். ப்ரோ இது வந்து கொஞ்சம் மேல இடத்துல இது பண்ணுங்க. இன்கேஸ் தளபதிக்கு இது ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஏதாவது எடுப்பாங்கல்ல. ஸோ அது நல்ல ரீச் ஆகும் ப்ரோ இந்த 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 இதுன்றது. ஸோ அது என்னோட சஜஷன். வேற ஒண்ணும் இல்ல அது. ஸோ அதே மாரி ஓகே. நம்ம கேட்ட வரைக்கும் கள நிலவரம் கேட்ட வரைக்கும் என்னன்னா வந்து, எல்லா பேருமே ஒரு மாற்றத்த எதிர்பார்க்கணும். மாற்றத்த குடுக்கணும்னு தான் எல்லா பேருமே எதிர்பார்க்குறாங்க இப்போ. என்னோட சர்க்கிள்ல எல்லா பேருமே. கண்டிப்பா ப்ரோ. கண்டிப்பா அது தளபதி வந்து கண்டிப்பா அதுக்கான இதுவா இருப்பாரு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் சீரியஸ்லி. ஆமா. ம். ஃபேமிலி எல்லா பேருமே மாறிட்டாங்க ப்ரோ. இப்போ ஒரு ஒரு சான்ஸ் நமக்கு ஒண்ணும் பண்ணது கிடையாது. ஸோ நம்ம ஒரு சான்ஸ் குடுப்போம். அப்படின்னு ஃபேமிலிஸ் எல்லா பேருமே மாறி இன்னொன்னு ப்ரோ இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா வந்து ஏடிஎம்கும் பிஜேபியும் கூட்டணி வச்சானா அது வந்து ஏடிஎம்கே இதோட காலி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னன்னா ஆல்ரெடி வந்து வெறுப்புல தான் இருக்காங்க அவங்க மேல பிஜேபி. 2021 நடந்தது. ஸோ இது திருப்பி கண்டினியூ ஆச்சுன்னா இதோட ஏடிஎம்கே இது நம்ம மறந்துட வேண்டியதான் அவங்க ஆட்சி அது. ஸோ அதை வைக்க மாட்டாங்கன்னு நம்ம நம்புறோம். பாப்போம் எந்த அளவு போகும்னு தெரியல அது. அவங்க வச்சாலும் வைக்கலனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ. நம்ம தனித்து தான் ஸ்டாண்ட் இது தான் பண்ண போறோம். நம்மளுக்கு. அது நம்மளுக்கு இஷ்யூ ஆமா. இல்ல. அதனால அவங்கள பத்தி நம்ம பெருசா கவலைப்படணும்னும் இது கிடையாது. அவங்க டிசிஷன் அவங்களுது, நம்ம டிசிஷன் நம்மளுது. ப்ரோ இப்போ ஆதவ் அர்ஜுனா அந்த கலாட்டால ஒரு பேசியிருந்தாங்க, இன்டர்வியூ பண்ணி பேசியிருந்தாங்கல்ல. அது ஆமா. ஜூனுக்கு மேல வந்து டெய்லி வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் நடக்கும். அது என்ன ப்ரோ எந்த மாதிரி இதெல்லாம் அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க பிளான்ஸ்லாம்? இது உங்களுக்கு எதுவும் கெஸ் இருக்கா? இல்ல. கெஸ் தான் நம்ம பண்ண முடியும் பண்ணாலும். ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அது அதுல என்ன இருக்கு? அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண அப்படி இல்ல. தெரியல. மேபி ஆக்டிவா அவங்க என்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம நிறைய கேள்விப்படுறோம்ல. இதுல வந்து களத்துல வந்து நேரா பீப்புள மீட் பண்ணுவாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம்ல. சோ அந்த மாதிரி அதுல ஏதாவது கண்டிப்பா நடக்கும். பட் அது என்னன்றது டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா வர வர அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க ப்ரோ. நம்மளுக்கு இப்போதைக்கு யூகம் தான் எல்லாருக்கும். இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நம்ம பேசிக்க பட் வேண்டியதுதான். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி வந்து அதோட பிளான்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம பண்ற பிளான்ஸ் கண்டிப்பா. டிஃப்ரெண்டான பிளான்ஸ் அது. ஸோ அவங்க கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தலைவர் இவங்களோட என்ன பிளான் மைண்ட்ல இறங்கி வச்சிருக்காரு. அடிப்பாரு. ஆமா அவரு தலைவர் என்ன டிசைட் பண்றாரு, எப்படி அத பண்ணணும்னு நினைக்கிறாரு என்னன்றதை நம்ம we have to wait. ஆமா ப்ரோ. ஓகே. நான் அப்புறம் வெண்ணிலா அதுக்கப்புறம் பேசுனாங்க. அதுக்கு நான் ஜஸ்ட் இருங்க. காமரேட் ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. நீங்க பேசுங்க. காமரேட் ஆஃப் 3VK. ப்ரோ இன்னைக்கு ஒரு சில ஐடியெல்லாம் ட்வீட் பண்ணதை பார்த்தோம். இது ரவிசன் மலையா அவங்க இது இருக்காங்க. வாய்ஸ் இதாது ப்ரோ உங்களுது. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ சொல்லுங்க. தெரியல என்னாச்சுன்னு தெரியல. வாய்ஸ் லைட்டா இதாது ப்ரோ. இல்ல கால் வந்துருச்சு. ஜான் ஆரோக்கியசாமி மலையா நெகட்டிவா ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து குஷி ஆனந்த மேல நெகட்டிவ் ட்வீட் பார்த்தேன். இப்ப ஜான் ஆரோக்கியசாமி மேல இப்ப ஜான் ஆரோக்கியசாமியும் குஷி ஆனந்த மேலேயும் ஒரு நெகட்டிவ் ட்வீட் பாக்குறேன். அப்ப ஆதவ அர்ஜுனா ஆதவருக்கு ஒரு ட்வீட் பாக்குறேன். இது எதனால யாரு மேல பாக்கலன்னு வேணா சொல்லிருங்களேன். அது ஈஸியா போயிரும்ல. எல்லாரு மேலயும் இருக்கிற லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. இல்லாதவங்க லிஸ்ட் சொல்லிட்டா சின்னதா ஆயிரும்ல. இல்ல ஜான் ஆரோக்கியசாமி வந்து நம்ம தளபதியோட காலேஜ் மேட். அவரோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலாம் நிறைய படிச்சிருக்கேன். அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன் நான். ப்ரோ அது ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரியல. அது உண்மையானு எனக்கு தெரியல. எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. பட் நான் வந்து ஒரு ஜென்ரலா இப்போ அதுக்கு முன்னாடி வெண்ணிலான்னு ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து ஜென்ரலா நான் என்ன சொல்றேன், இப்போ நம்ம ஆன்லைன்ல இருக்கோம். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்களேன். உங்களோட நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ என் கூட வந்து ஒரு பர்சன் இருக்காங்க. 25 வருஷமா என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. என்னோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலயுமே கூட ஒரு மனுஷன் நின்று இருக்காரு. போராட்டம் நடத்துறேன்னா அதுக்கும் கூட நின்று இருக்காரு.
படம் சம்பந்தமா இங்க போ அங்க போன்னு நான் கொடுக்குற வேலை எல்லாத்தையும் ரொம்ப லாயலா ஒரு ஆள் பண்ணிட்டாரு. அவருனால எந்த கெட்ட பேரும் எனக்கு வரல. படங்கள்ல இருந்த வரைக்கும் எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காரு. 25 வருஷமா கூட இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு இடத்துல. இன்னொரு சைடு வந்து நான் ஒரு ஆன்லைன் ஐடி, நான் என்னையே தான் சொல்லிக்கிறேன். நான் வர்றது இந்த ஆன்லைன் ஐடி. நான் போய் தளபதி கிட்ட சொல்றேன், தளபதி அவர் எனக்கு பிடிக்கல, தூக்குங்க, பிடிக்கல அப்படிங்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தளபதி இடத்துல இருக்கவரு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க லாஜிக்கா? இல்ல நீங்களே அந்த இடத்துல இருக்கீங்கன்னா என்ன செய்வீங்க? அவரு எதை பார்த்து கூட இருந்து எதை விட்னஸ் பண்ணியிருக்காரு, எதை நம்பியிருக்காரு, என்ன நடந்திருக்குன்றது தெரிஞ்சு இருக்க அவரு வந்து இன்னைக்கு வந்த நான் சொல்றத கேட்டு அவரை வந்து பதவியை விட்டு தூக்கணுமா? இல்ல உன் வேலைய தம்பி நீ பாடுறான்னு எனக்கு வந்து நான் அது இப்ப ஸ்பேஸுங்கிறதுனால உங்களுக்கு டீசெண்டா சொல்றேன். இல்லப்பா எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, உன் வேலையை நீ பாருன்னு அவர் சொல்லுவாரா? இது வந்து ரொம்ப 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 பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க வேண்டிய விஷயம் ப்ரோ. அதே மாதிரி நீங்க சொல்ற அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ், அவர் கரெக்டா இருக்காரா இல்லையான்னு பாக்குறது என்னோட வேலை கிடையாது. அது என் தலைவரோட வேலை. என் தலைவர் அப்படி ஒரு வேலையை பார்த்து அவர் எவ்வளவு சீரியஸா இருக்காருன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா எல்லாத்தையும் கரெக்டா வெரிஃபை பண்ணி இந்த ஆளு எனக்கு இந்த வேலையை நான் அவங்க கிட்ட கொடுத்தேன்னா அந்த ஆள் அந்த வேலையை கரெக்டா செய்வானா அப்படின்னு ஒரு வேலைக்கும் ஒவ்வொருத்தரை அப்பாயிண்ட் பண்றாரு தலைவர்னு வச்சுப்போம். அப்போ இதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு படம் மாதிரி தான். ஒரு டைரக்டர் இப்போ உங்களுக்கு ஒரு ரியல் கேஸ் எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். இது வந்து உண்மையா நடந்த ஒரு விஷயம். இப்போ வந்து பைரவா வந்து கொஞ்சம் மிட்டா போய் அதுக்கப்புறம் வந்த படம்லாம் நல்லா ஹிட்டா போனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தளபதி கூட போய் பர்சனலா ஒரு சாட் அவர் கூட பேசுறாரு. ரொம்ப பர்சனலா தனியா ரொம்ப கேஷுவலா நம்ம ஃப்ரெண்டு வந்து என்ன கேக்குறாரு, ஏன் சார் இப்போ பாருங்க எப்படிலாம் படம் இப்போ வேற மாதிரி இருக்கு, அந்த பைரவாலாம் எதுக்கு சார் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. இது நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றது ரியல் இன்சிடென்ட். நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்ல ரியலா நடந்த விஷயம் சொல்றேன். ஏங்க இந்த மாதிரி படம் பண்றீங்க அப்படின்ட்டு. என்ன இப்போ பிடிச்சிருந்துச்சு பண்ண. இதுதான் அவரோட பதில். அதாவது இதுலயே சில ஹீரோஸ் இருக்காங்க. ஒரு படம் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைரக்டர் என்கிட்ட கதையை ஃபுல்லாவே சொல்லல, டைரக்டர் நம்பினங்க சரியா போல இப்படின்னு சொல்ற ஆக்ட்ரஸ். நான் சொல்றது அவர் அந்த மாதிரி சொல்லும் போதே இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரியல் லைஃப்ல பிரஸ்ல மேக் பண்ண நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா அவரு அந்த டைரக்டரையோ வேற சூழ்நிலையோ எதுவுமே இது பண்ணது கிடையாது. இது ஒரு இன்ஸ்டன்ட். இது வந்து பைரவா படத்தை பத்தி கேட்டதுக்கு அவர் சொன்னது. சுறா படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. கடைசி கிளைமேக்ஸ்ல அந்த பீச் சீக்வன்ஸ்ல பிளாக் ட்ரெஸ்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த அந்த கேமராமேன் இளவரசன் ஆக்டர் இருக்காரு, அவர் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. தளபதி வந்து தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப போய் அவர் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி என்னங்க படம் எப்படி வந்துகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு. தளபதிக்கு அப்பவே தெரியும் அந்த படம் வந்து இட் டிட் டர்ன் அவுட் இன் த வே இட் வாஸ் அப்படிங்கறது அவருக்கு அப்பவே தெரியும். அதோட ரிசல்ட்டும் அவருக்கு அப்பவே தெரியும். அது அவரோட 50வது படம்னு அப்பவே தெரியும். அப்பவும் அங்க இருக்க மத்தவங்க மேலயே இது பண்ணாம அப்படியே போயிட்டு இருக்கு சார், பண்ணிட்டு இருக்கோம், பார்ப்போம், பண்றேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் ஒரு சினிமால அது தனிப்பட்ட முறையில நடந்த கான்வர்சேஷன்னாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலமா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நான் வலைபேச்சு மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க. பட் இது வந்து அப்படிதான் சொல்ல முடியும் என்னால. சோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்லயும் எங்கேயுமே ஒரு டைரக்டரையோ இல்ல ஈஸியா அவங்க சொல்லிட்டு போயிடலாம். இல்ல அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு கூட அதுக்கு ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா அப்படியே ஒரு படங்கள் நடக்கிற போதும் ஒரு தோல்வி வந்தாலோ எதுலயுமே he takes ownership of the situation and he takes full ownership, not to blame anyone else. இது நாளைக்கு நடந்தாலும் அதான் பண்ணுவாரு. ஆனா அப்படிதான் பண்ணுவாருன்னா அதுக்குன்னு அப்படியே இருக்க மாட்டாரு. எதை எப்படி மாத்தணுமோ அதை அவர் மாத்தி வச்சு அதுக்கான ஒர்க்க பண்ணுவாரு. இத வந்து எனக்கு ரொம்ப ஆழமா தெரிஞ்சதுனால இது தெரிஞ்சதுனால மட்டும் கிடையாது. இது தெரிஞ்சதுனாலயும் எனக்கு அவரு மேல வந்து இம்மி அளவு கூட இவரு கரெக்டா அரசியல் பண்ணுவாரா இல்ல இவரு கரெக்டா பண்ணிடுவாரா அந்த மாதிரி என் தலைவனை நான் என்னைக்குமே அதுக்குன்னு எல்லாரும் டவுட் பண்றாங்கன்னு நான் சொல்லல. எனக்கு அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவே போனது கிடையாது.
சாதாரணமாவே இருக்காது. இவ்வளவு உண்மைகள் வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நிறைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. நிறைய செவி வழியா நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எங்கேயுமே அது எனக்கு வந்து எல்லாரும் சொல்றதும் ஒரே நேர்கோட்டுல ஒரே விஷயமா தான் இருக்குமே தவிர, எதுலயுமே ஒரு பிறண்டு இப்படி அப்படின்னு இருக்காது. இஸ் ஆல்வேஸ் பீன் லைக் தட். இத நான் வந்து இந்த இந்த விஷயங்கள வந்து கேள்விப்படுறது வந்து நான் ஸ்கூல் டைம்ல இருந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றேன். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அவரு வந்து மத்தபடி உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு ஒரு விஷயத்திலயும் எவ்வளவு கமிட்டடா இருக்காரு. ஒரு படங்கள்ல சில ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து அவர நம்பி இவ்வளவு பட்ஜெட் போட்டு அவருக்கு இவ்வளவு சம்பளம் ஏன் குடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு, ஒரு ப்ரொடியூசரே வந்துட்டு ஒரு ஒரு ரெஸ்பான்ஸா அவங்க சொன்னது வந்து, "இவருனால நத்திங் கேன் கோ ராங் ஃபார் மீ." அவருக்கு நான் எவ்வளவு பணம் குடுத்தாலும் ஒரு நாள் அந்த அவருக்கு ஜுரமே இருந்தாலும் ஷூட்டிங் நிக்க போறது கிடையாது. ஷூட்டிங் நடந்துரும். சொன்ன தேதியில படத்த முடிச்சு குடுத்துருவாரு. எந்த டிலேவும் இருக்காது. அப்புறம் ஒய் ஷுட் ஐ? எனக்கு இவ்ளோ பெரிய ஆக்டர் இவ்ளோ கமிட்டடா ஒரு டேட்ல இந்த படத்த முடிச்சு குடுத்துட்டாலே, ஐ வில் மேக் மை பிசினஸ் அண்ட் ஐ வில் பி இன் ப்ராஃபிட் ஜோன். அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் ஹிம் எவ்ரிதிங் இஸ் அ கமிட்மென்ட், பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அண்ட் அவர் அது எல்லாத்தையும் அந்த மாரி செயல்படுத்தியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும். அப்படி இருக்கும்போது இட் இஸ் அ சீரியஸ். இப்ப அதே மாரி சினிமா விட்டு அரசியலுக்கு வரும்போது பல விஷயங்கள சினிமாத்தனமா அவர் பண்ணியிருக்கலாம். நெனச்சிருந்தா. ஆனா, அது எதுவுமே இதுல இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவ எடுத்து, ரொம்ப சீரியஸாவும், சென்சிபிளாவும் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஆரம்பத்துல இருந்து திருப்பி திருப்பி சொல்றது ஒண்ணுதான். இங்க அரசியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்க எல்லாருக்கும் வேற வேற மாரி இருக்கும். எனக்கு, குமரனுக்கு, அலெக்ஸ்க்கு, விக்கி ப்ரோக்கு எல்லாருக்கும் வேற வேற மாரி இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவர் அரசியல் பண்றதுக்கு வரல. அவரு ஒரு அரசியல் பண்ண வராரு. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். இத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்பவும் இவரு காமரேட் சொன்ன மாரி, எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அவங்க இண்டிவிஜுவல் எக்ஸ்பிரஷன்ஸையோ, தாட்ஸையோ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அதெல்லாம் போய் இங்க யாரும் தடுக்க முடியாது. அத தடுக்கிறதுக்காக நம்ம இங்க வரல. பட் அந்த எந்த கட்டமைப்பு தப்பா இருக்கோ, அந்த கட்டமைப்ப உடைக்க வேண்டிய கடமை ஆஸ் அ சப்போர்ட்டரா நான் வந்து அபிஷியல் மெம்பர் கூட கிடையாது. ஆஸ் அ சப்போர்ட் ஐ மீன் ரிஜிஸ்டர் இன் த பார்ட்டி பட் அபிஷியல் நான் வந்து பொறுப்புல கிடையாது. அப்படி இருந்தாலும் அந்த கட்சிக்கான அஜெண்டாவ எனக்கு அப்போல் பண்ற வேண்டிய விஷயம் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. அத நான் எங்கேயுமே உடைய விட்டுறக்கூடாது. அத மட்டும் தான் இப்ப நம்ம பண்றோமே தவிர, வி ஆர் நாட் டெல்லிங் ஏன் அவங்க அப்படி ட்வீட் பண்ணாங்க. அவங்க ஒரு ரெக்வெஸ்ட்டா வச்சாங்க வெண்ணிலா. தட்ஸ் அ ரெக்வெஸ்ட். அது இட்ஸ் அப் டு இண்டிவிஜுவல்ஸ் டு கன்சிடர் லைக் பீப்பிள் லைக் யூ ஆர் திங்கிங் இந்த மாரி நெறைய பேர் திங்க் பண்றாங்கன்றது அவங்களுக்கு கன்சிடரேஷன். பட் எனக்கு வந்து இந்த இண்டிவிஜுவல்ஸ பாயிண்ட் அவுட் பண்றது, ஏன்னா இங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இண்டிவிஜுவல்ஸ பாயிண்ட் அவுட் பண்ணியோ, அவங்கள பிளேம் பண்ணியோலாம் இங்க எதுவும் விஷயம் கிடையாது. பட் அந்த கட்டமைப்பு சில விஷயங்கள் கன்ஃப்யூஷன்ஸ கிரியேட் பண்ணுது. நெறைய பேர அது பாதிக்குதுன்றபோது, அத கிளாரிஃபை பண்ணி, அத பிரேக் பண்ண வேண்டிய பொறுப்பு இங்க எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இண்டிவிஜுவல்ஸ விட்டுருங்க. யூ கன்டின்யூ டூ ஸ்ப்ரெட் திஸ் திங். அதாவது யுவர் பிலீஃப் அண்ட் யுவர் இது உங்க லீடர பத்தி உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. நீங்க நம்புற விஷயம். அத ஜஸ்ட் யூ கன்டின்யூ ஸ்ப்ரெட்டிங். ராதர் தேன் வி டோன்ட் ஈவன் ஹேவ் டூ பாயிண்ட் அவுட் எனிஒன். நம்ம அத 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 விட்டுட்டு, நீங்க நம்மளோட இதுல வந்து தலைவர் எந்த இதுல பயணிக்கணும்னு நெனைக்கிறாரோ, அதுல நம்ம அப்படியே புடிச்சுட்டு போயிட்டே இருந்தாலே போதும் இங்க. பெருசா நம்ம தனியா எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. விக்னேஷ் ப்ரோ சொல்லுங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, முன்னாடியே பேச வந்தேன். அதான் சரி ஓகே. ஒருத்தவர் நம்ம அரவிந்த்ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல, இந்த மாதிரி ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பிஜேபின்னு கேட்டதாகவும் அதுக்கப்புறம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணதாகவும். ஏன்னு வைக்கலாம், இங்கே ஆஃப்லைனில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க டிஎம்கே அவங்கள சார்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பட்டுன்னு அவங்க சொல்றது என்னன்னா, இவங்க வந்து பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட வந்து கொள்கை தலைவர், முதல் கொள்கை தலைவரே பெரியார் தான், ஓகேங்களா. அடுத்து வந்து அம்பேத்கரை வச்சிருக்காரு. ஆனா இது வந்து எப்படி சொல்றது, இப்போ ரேவந்த் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். எப்படின்னா, ஒரு ஜென்ரல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அதான் நாள் பூரா பார்த்தீங்கன்னா உழைப்பு உழைப்புன்னு சொல்லிட்டு போறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நியூஸ் சேனலு இந்த மாதிரி சோஷியல் மீடியா அந்த மாதிரி வர்றதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் ஒரு 1/2 hour 15 minutes. அந்த மாதிரி டைம்ல அவங்க வந்து ஏதாவது பேடா அதாவது நம்மளை பத்தி அலிகேஷன்ஸ் வைக்கிறதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, டிஎம்கே ஆளுங்களே சொல்றேன். அவங்களோட சோஷியல் மீடியாவோ இல்லை அவங்களோட இன்டர்வியூவோ பார்க்கும்போது
அவங்கெல்லாம் சில கருத்து வந்து ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த 15 மினிட்ஸ் தான், அந்த 10 மினிட்ஸ் தான். அதுல வந்து அவங்க தப்பான கருத்துக்களை ஏத்துக்கூடும். புரியுதுங்களா? தளபதியை இன்னைக்கும் அவங்கெல்லாம் வீட்ல ஒரு புள்ளையா தான் பாக்குறாங்க. தான் மூத்த புள்ளையா பாக்குறாங்க. இது வீட்ல ஒருத்தரா பாக்குறாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இவங்க வந்து ஒரு அஜெண்டா ஒண்ணு வைக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்து பிஜேபி வந்துரும். இந்த மாதிரி வந்து பேக் எண்ட்ல இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இவர் கொள்கை தலைவராகட்டும், இன்னொரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர் குரல் கொடுத்த விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஜாதி ஒரு கணக்கெடுப்பு விஷயம், இன்னும் சில இது பட்டியலின மக்களுக்காக இவர் பேசின விஷயங்களா இருக்கட்டும், இந்த வேங்கைகள் விஷயத்துக்காக இவர் பேசின விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் இவங்க வந்து பேசிக்கா எடுத்து சொன்னாலே அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துரும் வைங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்டிங்கா, ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு புரிதல் இல்லாத ஒருத்தவங்க வந்து ஆனா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அஜெண்டாவும் கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்காங்கன்றப்ப அவங்க ஆசைப்படுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க கருத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்றப்ப அதை வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இன்க்ளூடிங் என்னோட ஃப்ரெண்ட்ஸே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொலிட்டிக்கலா கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் புதுசா என்ன சொல்றது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி பார்ட்டியில இருக்கேன்னு கேட்குறாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா, அதை பத்தி தேவைப்படும்போது நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ வந்து சில பேர் அரகண்டா இருப்பாங்க. எப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஐடியாலஜி ஏத்துக்கிட்டு விஜய் ஏத்துக்கவே மாட்டாங்க, தளபதி ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா வந்து அலிகேஷன்ஸ் மட்டும் வைப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வந்து நீங்க வந்து எந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா நீங்க வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்க எக்ஸ்பிளனேஷன் குடுக்கணுன்றப்ப, அத வந்து நீங்க தெளிவாவும், முதல்ல அத நீங்க வந்து கருத்துக்கள வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம ஐடியாலஜி பேசிக்கா என்ன? ஏன்னா இங்க வந்து 90% ஆல்ரெடி எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இன்னும் ஒண்ணு அத வந்து தெளிவாவும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீங்க பார்த்துக்கோங்க. அந்த ஒரு விஷயம். இன்னும் ஒண்ணு 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் இந்த யூடியூப் சேனலு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நமக்கு வந்து அகைன்ஸ்ட்டா இருப்பாங்க. இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து டைரக்ட்டா அட்டாக் பண்ண ஃபேக் நியூஸ் எல்லாம் நெறைய போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது சீமான வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி பார்த்தாருன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேக் நியூஸ் ஒண்ணு இது பரவிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன். புதிய தலைமுறைன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் அ அ அ இந்த மாரி விஷயங்கள் வந்து சோர்ஸ் யாருன்னு கேட்டா, ஏதாவது ஒரு இது என்ன சொல்றது, அவங்க வந்து எவனாச்சும் ஒருத்தவங்க Facebookலயோ, இல்ல சோசியல் மீடியாலயோ ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருப்பான். அத வந்து அவங்க சோர்ஸ்ன்னு ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு, அவங்க வந்து இந்த மாரி ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நாளைக்கு என்குயரின்னு வந்தா இந்த மாரி காமிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தலைமையிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் எதுவும் மீட்டிங்லாம் உங்களுக்கே தெரியும். தளபதி வந்து எவ்வளோ பிஸியா இருக்காரு. ரீசென்ட் டேஸ்ல வந்து யாரையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி விஷயங்களா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள் அதுவும் இல்லாத உங்களுக்கு வந்து நான் சவுக்கு சங்கரா இருக்கட்டும், இன்னொன்னு ஜேர்னலிஸ்ட் மணி இந்த மாரி நெறைய பேர் வந்து நமக்கு யாரெல்லாம் ஆரம்பத்தில நெறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்களோ, அவங்களோட பேச்சுக்கள்லயே பார்த்தீங்கன்னா, சில மாற்றங்களா இருக்கட்டும், சில இதுவா இருக்கட்டும், இதெல்லாம் நெறைய ஏற்படும். நீங்க வந்து இது இல்லாத புதுசாவும் இன்னும் நெறைய பேர் வருவாங்க. அவங்களோட அஜெண்டா என்னன்னு நீங்க பார்த்துக்கோங்க. நண்பர் கூட பார்த்தீங்கன்னா, அதுதான் இவரு அரவிந்த் தான் நெனைக்கிறேன். ஒருத்தர் ஸ்பீக்கர்ல தான் சொல்லியிருந்தார். இல்ல ப்ரோ வர்ற நியூஸ் எல்லாம் நெகட்டிவா வருதே ப்ரோன்னு சொல்லிட்டு. நியூஸ் சேனல் வந்து நமக்கு டோட்டலா அகைன்ஸ்டா இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, தமிழ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா நமக்கு எல்லாமே அகைன்ஸ்டா தான் இருக்கு. அவங்க வந்து ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு திரிச்சு இது பண்ணி எழுதணுமோ, அதாவது ஃபேக்குன்னு கிடையாது. ஒரு எப்படி சொல்றது? ஒரு மாதிரி அத வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தளபதியோட டிரைவர் அவரோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இது குடுத்திருந்தாங்க. போஸ்டிங் குடுத்திருந்தாங்க. அதை என்னமோ தப்புன்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத வந்து எப்படி சொல்றது? அன்னைக்கு ஃபுல்லா எல்லா சேனல்லயுமே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய நியூஸா, பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு. அப்போ மத்தவங்களுக்குலாம் குடுக்க மாட்டீங்களா? கூடயே இருந்தவங்களுக்கு தான் குடுப்பீங்களா? அது இதுன்னு சொல்லிட்டு. கூடயே இருக்கிறவங்களுக்கு குடுத்தாலும் நம்பிக்கையான ஆளுக்கு குடுத்தாலும் அதையும் தப்புங்கிறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து குடுத்தாலும் அதையும் தப்புங்கிறாங்க. ஸோ இவங்களோட வேலை பார்த்தீங்கன்னா, அலிகேஷன்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து அவங்க மேல அலிகேஷன்ஸ் வைக்கலாம். எப்படின்னா, நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதி இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தீங்களே, இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு இவங்க காலங்காலமா ஊழல் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மலாம் எடுத்து சொல்லலாம் இல்லைங்களா? ஆனா அவங்களுக்கு வந்து தளபதி மேல வைக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒரு நேத்து நேத்தோ முந்தா நேத்தோ கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷனல் பார்ட்டிய சேர்ந்த ஒரு அவர் பேர கூட எனக்கு சொல்றதுக்கு இதுவா இருக்குன்னு வைங்களேன். சில அல்லு சில்லுலாம் பார்த்தீங்கன்னா, தளபதி சினிமால நடிச்சதெல்லாம் எடுத்து வச்சு பேசி, இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணும் இல்ல. தளபதிய பத்தி பேசுனதால இப்போ ஒரு 2 நாளைக்கு அந்த அல்லு சில்லு கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சுன்னு வைங்களேன். நம்ம பசங்களும் பார்த்தீங்கன்னா, பாவம் போட்டு அடிச்சுட்டாங்க. பாவம்ன்னு சொல்லக்கூடாது, போட்டு அடிச்சுட்டானுங்க. ஸோ அந்த மாரி ஒரு விஷயங்களா இருக்கட்டும்.
அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று இந்த 12 மணி ஸ்பேஸில் நிறைய பேர் அதை கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அதே அந்த அல்லிசில்லோட அல்லக்கை, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியோட அந்த அல்லிசில் ஒன்று பேச்சு பார்த்தீங்களா, அதோட அல்லக்கை ஒன்று பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஒன்று பேசிட்டு இருக்கோம். அதாவது தளபதி மேல ஓகே, நீங்க வந்து கருத்தியலா நீங்க வந்து அலிகேஷன்ஸ் வைங்க, இல்லை நீங்க வந்து அவர் இன்னும் ஒரு இதுவே பண்ணல ஓகேங்களா. இன்னும் வந்து எப்படி சொல்றது, இன்னும் முழு நேர அரசியலே அவர் இறங்கல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த இது எடுத்தாலும் ஓகே, நீங்க இது கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நீங்க தப்பு ரைட்டா அதெல்லாம் சொல்றீங்கன்னா ஓகே. அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு தளபதி வந்து அந்த இது அறிக்கையில பாத்தீங்கன்னா விட்டுருந்தாரு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அதை இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு அது வந்து ஆமா, அதுக்கு தான் பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட அதுக்கு வந்து புலவர்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா வரதராசனராக இருக்கட்டும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் அதுக்கு என்ன சொல்றது, நம்ம செய்யுள்ல இருந்து நிறையா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன்ல இருந்து நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து விளக்கமே இந்த மாதிரி தமிழ் தை ஒன்று தான் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு அதை வந்து கலைஞர் தான் கொண்டு வந்தாரு. அதை இன்னைக்கு வந்து இந்துத்துவாவை லைட்டா தூக்கி பிடிக்கிற டிஎம்கே இருக்கு பார்த்தீங்களா, அவங்க இன்னைக்கு அதை மறந்துட்டாங்க. ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு ப்ராப்பர் அந்த திராவிட கொள்கைன்றதுனாலையும் சரி, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்தமிழ்ன்றதுனாலையும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆனா இதை பொறுக்காத அதான் 12 மணி சங்கி வந்து பார்த்தீங்கன்னா தளபதி இதை வந்து ஒரு அலிகேஷனாகவும், ஏன்னா நான் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல, இது வந்து பெருசா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய குற்றம் பெரிய இதுன்ற மாதிரியும் முதல்ல அவருக்கு தெரியலன்னா அவர் வந்து வரலாறு எடுத்து படிக்கணும். நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னு வைக்கலாம், அதாவது பேசணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஃபேக் அலிகேஷன்ஸ் ஃபேக்கா இது வைக்கிறது, சில கொஸ்டின்லாம் கேட்கறது புரியுதுங்களா. இப்போ வந்து வேங்கை வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி ஏன் நேரில் போகலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரன் கேள்வி கேட்குறான். அதில் பிஜேபிக்காரன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இதுன்னு என்ன இது பண்ணியிருக்காங்க, 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அது வந்து சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாமல் இருந்துச்சுல்ல. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இந்த பக்கத்துல இருந்து, அட்லீஸ்ட் அண்ணாமலை போயிட்டு நேரில் போயிட்டு பார்த்துட்டு வந்தாரா, ஏதாவது இது இருக்கா, அதுக்கு பதில் இல்லை. வந்து கேட்கறது வந்து தளபதியை பத்தி. அதுல இவனுக்கு என்ன சொல்றது, ஒரு சங்கிக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு ஒரு ஊப்பி வேற. அந்த காம்பினேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா, அந்த காம்பினேஷன் அதாவது பாத்தீங்கன்னா சங்கியும் ஊப்பியும் சேர்ந்து தளபதி எதுக்குது. ஸோ இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதெல்லாம் நான் என்னால் டெய்லியும் ஸ்பேஸ் வர முடியல, கொஞ்சம் ஒர்க்கு பிஸி, அதனால கொஞ்சம் நான் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் வர முடியுது. ஸோ நான் அது வந்து கொஞ்சம் சொல்லணும்னு இருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த நியூஸ் சேனல்ல போடுற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா அது உண்மைன்ற மாதிரியும் ஆயிடாது. அதாவது தளபதியை பற்றி ஓகேங்களா, ஏன்னா இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் யாருக்கு பிஆர்ஓ வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஸோ இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நிறைய நெகட்டிவாக வர்றதுக்கும் ஃபேக் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கும் நிறைய சான்சஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா